இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் அடித்த வெயிலுக்கு சும்மா பர்னாயே அப்படியே நிற்கிது இது. நாங்கள் ரோஜா செடிக்கு என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரி, இது ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பண்ணுறோம். ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இலைகளெல்லாம் அப்படியே சும்மா கருகி போயிடுச்சு. இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது தளிரெல்லாம் நாங்கள் எப்படி வர வைக்கிறோம், மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கும்போது ஏன் வந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஜா செடியை எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்குவோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ பூத்து முடிச்சிடுச்சு, ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா பூத்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் இந்த செடியை நம்ம எங்கே கட் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 லீஃப் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 4 லீஃப் வந்து இங்கே கூட நீங்கள் கட் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணும் போது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ண இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லீப்ஸ் வந்துருப்பாருங்க, பாருங்கள், நியூ பிரான்ச்சஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நர்சரியில் செடிகளுடைய வளர்ச்சி வந்து இப்படி செயற்கை முறையாக இப்படி பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கார்டன் கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி ஒன்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, கட் பண்ணுறது ஒரு ஷேப்பாக கட் பண்ணணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணோன்னா அதுக்கான எனர்ஜி ஃபுல்லும் அந்த கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கட்டிங்ஸ் ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சுன்னா தேவையில்லாத இதோடைய எனர்ஜியெல்லாம் இந்த இடத்துக்கு வரும். உங்களுக்கு இந்த செடியோட சத்துக்கள்லாம் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடும், வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிங்கன்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடியை கட் பண்ணும்போது 45 டிகிரி ஆங்கிளில் தான் நீங்கள் கட் பண்ணணும். அப்படின்னா இப்படி இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சரிங்களா, அதனால் இருக்குது. கையில் ஒரு கையில் ரோஜா செடி, ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டரை வச்சு கட் பண்ணும்போது இந்த மாதிரி கிளியாமல் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடலாம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடணும். அப்படி நம்ம கட் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா புது புது பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே இருக்குது பாருங்கள். இப்போது இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது புது தளிர் வந்து பூக்கள் விட ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உரம் மாதிரி கொடுக்கணுன்னா டிஏபி கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு 15 நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரோஜா செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிடும். டிஏபிங்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லணும்னா தலைமணி சாம்பல் சத்து தான். இந்த 3 சத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டிஏபின்னு சொல்லிட்டு உரக்கடையில் கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் ஒரு 3 உருண்டை 4 உருண்டை அந்த செடிகளுக்கு சென்டர் 4 இன்ச்சு தள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய ரோஜா செடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரோஜா செடி வந்து பார்த்தீங்கன்னா குறுகுது, வந்து பார்த்தீங்கன்னா கருகி போகுது இந்த மாதிரி, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உரக்கடையில் மோனோக்ரோட்டா பாஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள், அதாவது இந்த மருந்து 1 லிட்டருக்கு 3 மில்லி வீதம் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த மோனோக்ரோட்டா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் அதுக்கான ரிசல்ட்டு தான் இது. எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்துருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் நம்ம வச்சுருக்கோம். அதனால் நான் அதுக்கான உரத்தை ஃபெர்டிலைசரை நம்ம தான் கொடுத்தாகணும். ஏன்னா அந்த செடி தானாக வேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் ஒரு தரையில் வச்சிங்கன்னா அதுக்கான உரத்தை அது சத்துக்களை அது எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது நம்ம கவரில் வச்சுருக்கோம், ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம்னா அதுக்கான சத்து நம்ம தான் கொடுத்தாகணும். ஸோ இதுதான் அதுக்கு ஸ்ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். இது 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் 3 மில்லி வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ரோட்டா பாஸ் ஊற்றி நல்லா கலக்கி ஸ்ப்ரே பண்ணோன்னா அடுத்து 1 வாரத்தில் சூப்பராக மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிடும். டிப்ஸ் அதிகமாக வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.